ஒரு மனித பிறப்பு கிடைப்பது என்பது அற்புதமான ஒரு விஷயம். மனிதன், விலங்குகள் எல்லாம் இப்படி வளரும். மனிதன் மட்டும்தான் மேல் நோக்கி வளர்கின்றான். அப்படி மேல் நோக்கி வளர்கின்ற மனிதன், இந்த மனித பிறப்பு என்பதை இறுதியாக வைத்துக்கொண்டு இறைவனோடு சரணடைய வேண்டும். இப்போது சமூக ஊடகங்களிலே பார்க்கின்றோம், ஐந்தறிவு ஜீவன்கள் எல்லாம் கூட இறைவனை வணங்குவதை காட்சிகளை பார்க்கின்றோம் நிறைய. ஆக ஐந்தறிவு பெற்ற ஜீவன்களுக்கு கூட இறைபக்தி என்பது இருக்கின்றது. சனாதன தர்மத்திலே சொன்ன எதுவுமே பொய் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்கின்ற அற்புதமான ஒரு விஷயம் அது. ஆக இப்படி கிடைத்தற்கரிய மனித பிறவி, இந்த மனித பிறவியை இறைவனை நோக்கி நம்முடைய மனதை செலுத்தி 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 செதுக்கி இறைவனோடு கலக்க வேண்டும். அதுதான் இந்த மனித பிறவிக்கு நாம் செய்கின்ற மகத்தான ஒரு நன்றி. இறைவனோடு கலந்துவிட்டு மீண்டும் பிறவா வரம் வேண்டும், பிறவா வரம் வேண்டும், மீறி பிறந்தால் உன்னை மறவாத வரம் வேண்டும் என்று இறைவனை நாம் வழிபட வேண்டும். பிறப்போடு இருக்கின்ற 5 என்று சொல்வார்கள். அது என்ன பிறப்போடு வருகின்ற 5? ஒரு குழந்தை கர்ப்பத்திலே உண்டாகி பிறக்கும் போது அதன் கூடவே 5 விஷயங்கள் பிறக்கின்றன என்று சொல்லப்படுகின்றது. முதலாவது ஆயுள். மனிதனுடைய ஆயுள் எவ்வளவு முயற்சி செய்தாலும், ஒரு மனிதனுடைய ஆயுள் என்பது நாம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அவனுடைய ஆயுளுக்கு மேலே ஒரு நொடி கூட அவனால் இந்த உலகத்திலே வாழ முடியாது. அந்த நொடி, இந்த நொடியிலே நாம் இறக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருந்தால் அந்த நொடியை மீறி நம்மால் இந்த உலகத்திலே ஜீவிதம் செய்ய முடியாது. அடுத்து வித்தம். இவ்வளவு பொருள்தான் உனக்கு பிராப்தம், அதற்கு மேல் எவ்வளவு நீ யோசித்தாலும் எவ்வளவு உழைத்தாலும் உனக்கு சல்லி காசு கூட சேமிக்க முடியாது, தங்காது. இது நமக்கு விதிக்கப்பட்டது என்னவோ அதுதான் கிடைக்கும். பார்க்கலாம், எத்தனையோ பேர் நிறைய உழைப்பார்கள், ஆனால் கையிலே காசு தங்காது. நான் என்ன பிறப்பெடுத்தேன், ஏன் இப்படி கஷ்டப்படுகின்றேன் என்று தங்களை தாங்களே நொந்து கொள்வார்கள்.